நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா அஞ்சலி, வரலட்சுமி பூஜை நேத்து நல்லபடியா நடந்ததா? பூஜைலாம் நல்லா நடந்தது பாட்டி. பாட்டி அங்க யார் வந்தாங்கன்னு தெரியுமா? பாட்டி, நான் ஸ்ருதியும் உங்க அக்காவை பத்தி பேசிட்டு இருக்கேன். எங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். பாத்தீங்களா, கிழிஞ்ச புடவை பொண்ணை பத்தி பேசின உடனேயே நம்ம வீட்ல பிரச்சனை வந்துடுது. என்னங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என் வேலையை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யார் நினைக்க போறாங்க? அவங்கதான் மிஸ் லாவண்யா. லாவண்யா அஸ்வினை எவ்வளவு வேணாலும் நினைக்கலாம். ஆனா நம்ம அஸ்வின் அந்த பொண்ணை கண்டிப்பா மறக்கணும். பாட்டி, இத பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்திருக்கோம், மாமா வந்திருக்காரு. ஆனா இன்னும் நீங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கல்ல? உங்களால அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்க முடியாதா? முடியாது, நான் அதை மறக்க மாட்டேன். சொல்ல போனா அஸ்வின் நீதான் அந்த லாவண்யாவை மறக்கணும். என்னது அஸ்வின், என்னாச்சு? உட்காரு, எதுவா இருந்தாலும் பேசலாம். சாரி மாமா, என்னால அதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சின்ன, நீ சாப்பிட்டுட்டு. என்னது இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது எனக்கு புரியுற மாதிரி சொல்றீங்களா? இப்போ ஃபிளாஷ்பேக்குக்கு போலாமா? ஷாம் அத்தை பென்ஷன் விஷயமா ஏதாவது செய்யறா இல்லையான்னு கூட தெரியலையே ஸ்ருதி. அது எனக்கு தெரியலக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியும், ஷாம் அதுக்கு நிச்சயம் முயற்சி செய்வாரு. அக்கா, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அத்தை கிட்ட பேசி அவங்க சாரி பிசினஸ் மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாமா? அப்படியும் செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு வேலையும் செய்யணும். அந்த அஸ்வினோட வீட்ல முதல்ல நீ கொண்டு போன ஆர்டர் புடவைலாம் இருக்குல்ல, முதல்ல நீ போய் அதை கொண்டு வந்துரு. அதை வச்சு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்ல. அக்கா, ஏன் சுத்தி விழிச்சு மறுபடியும் இந்த அஸ்வினை பத்தியே நீங்க பேசுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? அந்த அஸ்வினை பத்தி நான் யோசிக்க கூட தயாரா இல்ல. அப்புறம் அக்கா, அவனை பத்தி பேசாதீங்க. அப்புறம் நான் மறுபடியும் ஜிலேபி பண்ண வேண்டியதா இருக்கும். மறுபடியும் ஜிலேபி என்ற பேரை சொன்ன அவ்வளவுதான். நம்ம வீட்ல மளிகை பொருள்லாம் தீந்து போயிடுச்சுன்னு தெரியாத உனக்கு? இந்த விஷயத்தை பத்தி நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு தோணுது. என்ன மச்சான் அது? ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசு பண்ற? இத பத்தி நீ யோசிச்சிருப்பேன்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயத்தை மட்டும் தூரமா இருந்து பாக்குறதா ரொம்ப நல்லது. இது உன்னோட வாழ்க்கை. லாவண்யா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். உனக்கு துணையா நான் இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ கவனமா கேட்கணும். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. இந்த வீட்டை விட்டு போனா உனக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு இப்பதானே நீ சொன்ன. நேத்து எனக்காக இந்த கயிறை கூட நீ கட்டிக்கிட்ட, சரிதானே? நானும் உன் அக்காவும் சேர்ந்து இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா இது ஒரு குடும்பம்.
நாமெல்லாம் உறவுக்காரங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பம், உறவுகள் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி தான். சரிதானே? ஆனா லாவண்யாவுக்கும் எனக்கும் உறவு இருக்கு. ஆனா அந்த உறவுக்கு எந்த பேரும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப பேரே கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த ஒரு உறவுக்காக இத்தனை பேரை நீ கஷ்டப்படுத்த தயாராயிட்ட எப்படி சொல்லு? பாட்டி லாவண்யாவை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பெரியவங்க. அவங்க வாழ்ந்த காலம் வேற, அவங்க யோசிக்கிற விதங்கள் எல்லாமே டிஃபரெண்ட். இப்ப திடீர்னு அவங்க கிட்ட போய் ஒரு சொடுக்கு போட்டு சின்ன பெரிய பையன் ஆயிட்டா அதனால நீங்களும் மாறுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா பாட்டியோட இந்த ஆட்டிடியூட்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது என்னோட லைஃப், என்னோட இஷ்டப்படி தான் நான் வாழுவேன். இங்க பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முரண் ஒண்ணு இருக்கு. இது உங்களோட மெத்தட். ஆனா என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாரும் யோசிக்கவே வேண்டாம். அந்த பொண்ணு லாவண்யா இந்த வீட்டு மருமகளா வரவே கூடாது. பாட்டி, இப்படி பிடிவாதமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க மாப்பிள்ள? இந்த வீட்டுல எல்லாமே ஏன் இஷ்டப்படியா நடக்குது? நான் அந்த மாதிரி சொல்ல வரல பாட்டி. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப பயத்தோடையும் மரியாதையோடையும் இருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்க மேல மரியாதை இல்லைன்னா சின்ன அதுக்காக தேவையில்லாம டென்ஷனா இருக்கணும். நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்தாங்க. இந்தாங்க பாட்டி, எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. இங்க பாருங்க பாட்டி, எல்லாத்த விட முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாங்க எல்லாருமே உங்க பக்கம் தான் பாட்டி. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க அதுதான் சரின்னு சொல்லுவோம். ஹலோ, ஹாய், பை பாய். என்ன நடக்குது மாப்பிள்ளைங்க? சீக்ரெட் மீட்டிங்க்கு எதுக்காக யாருமே என்ன கூப்பிடவே இல்ல? சீக்ரெட் எல்லாம் இல்ல, எல்லாமே ஓபன் தான். நீங்களும் உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. எங்க பாருங்க பாட்டி, உங்களோட விருப்பம் என்ன? அஸ்வினுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது தானே? என்னோட விருப்பமும் அதுதான் பாட்டி. அஸ்வின் சந்தோஷமா இருக்கணும். அஸ்வினுக்கு கல்யாணம் ஆனதானே என் புள்ள அஜய்க்கு கல்யாணம் பண்ண முடியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல பாட்டி, அஸ்வின் இந்த புது காலத்து பையன். ரிசல்ட் எதுவா இருந்தாலும் சரி பாட்டி, ஆனா முடிவை டக்குன்னு எடுத்துருவாரு. அதனால நாமளும் முடிவை டக்குன்னு எடுத்துடலாம். லாவண்யாவை கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த வீட்டுல இருக்க சொல்லலாம். பொண்ணு வீட்டுக்கு வந்து தங்க போறளா? ஹலோ, ஹாய், பை பாய். மனோரமா, என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? லாவண்யாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியா? நானும் அதே இதுன்னு கொஞ்சம் டிஃபரெண்டா சொன்னேன் அத்தை. லாவண்யாவும் அஸ்வினும் கல்யாணம் பண்ணிக்காம எங்கேயோ தங்குறதுக்கு பதிலா இங்கேயே இருந்துட்டு போட்டோம். நம்ம கண்ணு முன்னாடி இருப்பாங்கல்ல. லாவண்யாவும் அஸ்வினும் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் ஏத்துக்கிறதுக்கு இது ஒரு ஆரம்பமா கூட இருக்கும்ல. லாவண்யாவை பத்தின சில விஷயங்கள் உங்களுக்கு டிஃபரெண்டா பட்டுச்சு. லாவண்யா போட்டிருக்கிற ட்ரெஸ், அவங்க இருக்கிற விதம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. அதனால லாவண்யா அங்க வரும்போது அவங்களையும் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்துங்க. இத பாருங்க பாட்டி, இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல லாவண்யா இந்த வீட்டுக்கு வரணும். இந்தாங்க பாட்டி, கொஞ்சம் குடிங்க பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, இப்போ காலம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதுவும் இல்லாம இவங்க உங்க பசங்க தானே. தயவு செஞ்சு நீங்க அமைதியா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அந்த லாவண்யா கொஞ்ச நாள் மட்டும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும். மாப்பிள்ள, லாவண்யாவுக்கும் அத்தைக்கும் நடுவுல இந்த ஃப்ளைஓவர் ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இங்க பாருங்க, பாட்டிக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி லாவண்யா மாறிட்டு போட்டோம். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா எல்லாத்துக்கும் டெட்லைன் செட் பண்றது நல்லது இல்லையா? ஏன்னா லாவண்யா ஒருவேளை டைமுக்கு செட் ஆகலன்னா அதுக்குள்ள என் பையன் அஜய்க்கு நான் பொண்ணு தேடணும். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றேன். உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முதல்ல சின்னாவுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதம்னு சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை,
உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, என்ன இது? ஒவ்வொரு நிமிஷமும் அஸ்வினை பத்தியே யோசிக்கிறேன். அஸ்வினை பத்தி நினைச்ச டென்ஷனா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்ப பார்த்தாலும் இந்த ராட்சச ஞாபகமாவே எனக்கு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ராட்சச கிட்ட எனக்கு ஏதோ கணக்கு பாக்கி இருக்கு. அவனை நான் எனக்கு எதையோ விட்டுட்டு வந்த மாதிரியே இருக்கு. சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ மறந்துட்டு போயிடுவேன். அன்னைக்கு நாள் முழுக்க எதுவுமே செய்ய முடியாது. லஞ்ச் பாக்ஸ பத்தியே யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த அஸ்வின் விஷயத்திலயும் எதை அம்மன் சிலைய மறந்து விட்டுட்டேனா? உங்களையே ஆபீஸ்ல மறந்து விட்டுட்டேனே. என்னங்க, லாவண்யாவை பத்தி பாட்டி நினைக்கிறதெல்லாம் சரியா இருக்குமோன்னு எனக்கும் தோணுது. இங்க பாரு ராணியம்மா, எல்லாரும் என்ன மாதிரி கொடுத்து வச்சவங்களா என்ன? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க. பேசுறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட இது மட்டும் தானே இருக்கு. என்னால வேற எதுவும் தர முடியாதுல்ல. எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்க. உங்களோட அன்பு, உங்களோட அன்பான பேச்சு, இதுவே எனக்கு ரொம்ப அதிகம். ஆமாங்க. சரி, முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு அந்த லாவண்யாவை பிடிக்கலனா எதுக்கு அஸ்வினுக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்க? அஸ்வினுக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கணும் எதுக்கு சொல்ற? ஏன்னா சின்ன சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு அவன் மனசுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, நான் அவன்கிட்ட வேண்டான்னு சொல்ல மாட்டேன். மச்சான் வா, மச்சான் உள்ள வா வா. உட்கார்தெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு உன் மாமா உனக்காக என்ன பண்ணிருக்காருன்னு முதல்ல கேளு. லாவண்யா விஷயத்துல பாட்டிய மாமா சமாதானப்படுத்திட்டாரு. சொல்ல போனா இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்ல. எதுக்கு என்ன சும்மா பாராட்டிட்டே இருக்க? இது உங்களுக்காக. வேலை முடிஞ்சிருச்சு, அதனால இத எனக்கு லஞ்சமா கொடுக்கறியா? அட, இதுல எனக்கும் இருக்கு போல இருக்கு. ஆமாக்கா, உங்களுக்கும் தான். மாமாவுக்காக நான் செலக்ட் பண்ண மாடல் செட்டா தான் வரும்னு ஷாப்காரன் சொன்னான். அதான் உங்களுக்காகவும் வாங்கிட்டேன். நீ இருக்க பாரு, நீ என்ன நல்லா தான் பாத்துப்ப. ஆனா உன் மாமா வந்துட்டா போதும், நீ அப்படியே மாறிடுவ. இங்க பாரு, உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால என் மேல பாசம் காட்டினா போதும்னு நினைக்கிறாரு போல இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. உங்க கை காட்டுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் டைம் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். அதான் இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க அக்காக்காக ஸ்பெண்ட் பண்ண போற ஒவ்வொரு நொடியையும் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அக்கா உங்களுக்காக எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்சை பார்க்கும் போதுலாம் அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். பரவாயில்லையே, நான் உன்னை சொல்லிட்டேன் ராணியம்மா, அடுத்த கேஸுக்கு அஸ்வினியும் என் கூடவே கோர்ட்டு கூட்டிட்டு போறேன். ஏன்னா ரொம்ப சூப்பரா அவர் பேசுறாருல. அக்கா, நான் கிளம்புறேன். நான் ஆபீஸ் போகணும். என்ன, இன்னைக்கு சண்டே தானே? வேலை இருக்கு. அத்தை, அக்கா, நான் ஆபீஸ்க்கு போறேன். என்னது ஆபீஸ்க்கா? அக்கா, நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயாகணும். வேற வழியே கிடையாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஸ்ருதி? நீ ஒன்றும் ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். நீ போனா அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன். புரிஞ்சுக்கங்கக்கா, அம்மன் சிலையை எடுத்துட்டு வரதான் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றேன். அம்மன் சிலையை மறந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதான் எனக்கு தூக்கமே வரல. அங்க போய் அந்த அம்மன் சிலையை கொண்டு வந்தே ஆகணும்.
கடவுளே மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட. எப்பவும் பிரச்சனை பண்ணுவ, நிறைய சாப்பிடுவ, இப்ப ஊர் சுத்த கிளம்பிட்ட. இதெல்லாம் போதாதா உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஸ்ருதி? உனக்கு நல்ல பழக்கங்களே எப்பவுமே கிடையாதா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை, ஸ்ருதி, ஆனா ஆபீஸ்ல அவனும் இருப்பான்ல, அந்த அஸ்வினை தான் சொல்றேன். அதெல்லாம் இருக்க மாட்டான். இன்னைக்கு சண்டேல வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பான். நான் டக்குன்னு போய் அம்மன் சலியா அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அவன் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வர மாட்டான். இப்ப போக விடுறீங்களா? சரி ஸ்ருதி, ஆனா சீக்கிரம் வந்துரு. ம், போயிட்டு வரட்டுமா? என்ன பொண்ணு இவ? ஹலோ. லாவண்யா, உன் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ. நான் வண்டி அனுப்புறேன். நாளையில இருந்து நீ எங்க வீட்டில் தான் இருக்க போற. வாட்? ஆர் யூ சீரியஸ் அஸ்வின்? ஐ மீன், நான் உங்க வீட்டுக்கு வந்து தங்க போறேனா? என்னால நம்பவே முடியல. ஓ காட், உண்மையை சொல்ல போனா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. யூ நோ வாட் அஸ்வின், நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியாது. குட் மார்னிங் சார். சரி, சீக்கிரமா எனக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும். நீ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை லாவண்யா. நீ எப்படி இருப்பியோ அப்படியே இரு போதும். ஹவ் ஸ்வீட் அஸ்வின். நான் எப்படி இருக்கனோ அப்படியே இருக்கதா உனக்கு பிடிக்கும்ல? இந்தாங்க ரெசிக்னேஷன் லெட்டர். நீ இப்படி இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அஸ்வின். லாவண்யா, நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம். எஸ் சார். இந்த டேபிள் மேல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துருங்க. இது யார் வச்சாங்களோ அவங்க வீட்டுக்கு இதை திருப்பி அனுப்பிச்சிருங்க. சார், இது எல்லாமே ஸ்ருதி மேடமோட திங்ஸ். அதுக்கு என்ன? சொல்றத செய். இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் லாவண்யாவோட கேபின்ல சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அதை என் டேபிள் கொண்டு வாங்க. அப்புறம் டிசைன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மத்தபடி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஷாம் தம்பி, எப்படிப்பா இங்க நாங்க நல்லா இருக்க முடியும்? இவ்வளவு நாள் எங்க கூட இருந்த, எப்பவும் உன் ஞாபகமாவே இருக்கு. பார்க்கணும்னு தோணுது. அப்புறம் ஸ்ருதி? ஆ, ஸ்ருதியா? அவ ஆபீஸ் போயிருக்காப்பா. அவ ஏதோ மறந்து வச்சுட்டு வந்தேன்னு சொன்னா, அதுக்காக தான் போயிருக்கா. என்னது? ஆபீஸுக்கா? ஆ, ஆபீஸுக்கா? அந்த அஸ்வினும்? ஷாம் தம்பி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் போனை வச்சிடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிங்க. ஏன் திடீர்னு போனை வச்சுட்டாரு? என்னங்க?
டென்ஷன் ஆகாத ஸ்ருதி. ஆபீஸ்க்கு அவன் வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு சண்டே இல்ல. அந்த கவர்னர் கண்டிப்பா வந்திருக்க மாட்டான்.